ஹலோ, இது சரிப்பட்டு வராது. உங்க ஃப்ரெண்டுக்கும் எனக்கும் செட்டே ஆகல. அவன் என்ன ரொம்ப டார்ச்சர் பண்றான். எனக்கு வாழவே பிடிக்கல. அதான் சூசைட் பண்ண போறேன். தயவு செஞ்சு அவன் கிட்ட சொல்லிடுங்க, நான் அவனை எவ்வளவு லவ் பண்றேன் அப்படின்னு. சூசைட் பண்ணினா பண்ணிக்க வேண்டியது தானே, எனக்கு எதுக்கு ஃபோன் பண்ற? கரெக்டா இருந்துக்க. ஃபுல் மேக்கப் போட்டுன்னு சூசைட் பண்ணிடுது. எனக்கு தோட்டలో చాటడి బియ్యం లగేజ్ కొడితే దొంగ 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 హీరోలు వచ్చారు. ఎక్కండి వెళ్ళి పట్టుకుందాం. ఏంటి కొంచెం ఫాస్ట్ గా వెళ్ళండి. రే పెద్దవా ఆగు. రే మర్యాదగా ఫోన్ ఇవ్వండి రా. మర్యాదగా నీ ఫోన్ చైనా ఇవ్వరా. உனக்கும் எனக்கு செட் ஆகாது. நல்லா ஒண்ணு புரிஞ்சுக்க. டைவர்ஸ் லெட்டர் அப்ளை பண்ணிருக்கேன், கையெழுத்து போட்டாச்சு. நீ மட்டும் தான் கையெழுத்து போடணும். உனக்கு எனக்கு செட் ஆகாது. நான் வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ண போறேன். உன் கூட குப்பை விட்டது என்னால முடியாது. இப்படி கிளம்பு, இடத்த காலி பண்ணு. படிச்சு பார்த்து கையெழுத்து போட்டு விட்டு வெளியே போ. இதான் உங்க முடிவா? ஆமா. சரி, உங்க முடிவை நீங்க சொல்லிட்டிய, இனி என் முடிவை நீங்க பாருங்க. என்னத்தையும் புடுங்கு. ஹலோ, போலீஸ் ஸ்டேஷன். சார், இங்க ஒருத்தன் வரதட்சணை குடும்ப கேட்டு டார்ச்சர் பண்றான் சார். அவனும் அவங்க அம்மாவை டெய்லி வரதட்சணை கேட்டு சாகடிக்கிறாங்க சார். நிம்மதியே இல்ல சார். ஏதாச்சும் தின்னுட்டு செத்தலாம் போல இருக்கு சார். நீங்க சீக்கிரம் வாங்க சார். இவனை ஏதாவது இதுல கொண்டு போடுங்க சார். அவனுக்கு ஆயுள் தண்டனை கொடுத்தாலும் யாரும் கேட்க மாட்டாங்க சார். நிம்மதியாவே இருக்க விட மாட்டேங்கான் சார். டெய்லி டார்ச்சர் பண்ணிட்டே இருக்கான். அதை வாங்கிட்டு வா, இதை வாங்கிட்டு வா, அம்மா வீட்டுல அதை வாங்கிட்டு வா சொல்லி எவ்வளவோ வாங்கி கொடுத்தோம், பத்த மாட்டேங்க சார். இவனை ஏதாவது பண்ணுங்க சார். பேச்சாடா பேசுன, கொஞ்சம் கொஞ்சம் பேச்சா பேசுன. மன்னர் பரம்பரை, மண்ணாங்கட்டி பரம்பரை. நீயே இப்ப மாவு கட்டு பரம்பரை ஆகிட்டாங்க. ப்ரோ ஒரு நிமிஷம் வாங்கலேன் ப்ரோ. கண்ணுல ஏதோ தூசி விழுந்துருச்சு போல, பாருங்க ப்ரோ, ஹெல்ப் பண்ணுங்களேன். விவேக், மலைக்கு மேல என்ன எதுக்கு கூட்டு வந்த? நீ ஃபர்ஸ்ட் இங்க வா. ஐயோ, எனக்கு ஹைட்ட பார்த்தாவே டவுசர் கிழிஞ்சிரும். நீ ஃபர்ஸ்ட் இங்க வா. நீ என்ன உண்மையா லவ் பண்றியா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் உன்னை இங்க வர சொல்றேன். இங்க வா. இப்ப நீ இங்க வரல, நான் இங்க இருந்து கீழே குச்சி செத்துருவேன். வரேன். வா. நான் உன்னை ஏன் தெரியுமா இங்க வர சொன்னேன்? இந்த மலைக்கு ஒரு பவர் இருக்கு. நம்ம லவ் பண்றவங்களோட பேரை நம்ம சொன்னோம்னு வச்சுக்கேன், இந்த மலை ரிப்பீட் பண்ணும் நம்ம மனசுல என்ன நினைக்கிறோமோ. நான் ஃபர்ஸ்ட் போறேன். தீபிகா, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ. இப்போ ஊண்டான். விவேக், 1 நம்பர் எச்ச பொறுக்கி, 1 நம்பர் எச்ச பொறுக்கி. என்ன கர்மண்டி இதான் நினைச்சு வச்சிருக்கேன் என்ன பத்தி? நீ ரொம்ப அழகா இருக்க. ப்ளீச்சிங் பவுடர் போட்டேன்டா மூஞ்சிக்கு. சரி ஓகேடா, எங்க அம்மா ரேஷன் கடைக்கு போக சொன்னாங்க, நான் போறேன். உன் வாய்ஸ் இவ்வளவு அழகா இருக்கு. எனக்கு ஒரு பாட்டு பாடு. சீ பொறுக்கி பொறம்போக்கு, யாரை பார்த்து பாட்டு பாட சொல்றேன்? நான் எல்லாம் பாடுறேன். மப்பு மந்தாரமா இருக்கு. மூஞ்சி பாரு. என்ன கேட்டா இப்படி கோவப்பட்டு? சே, என்னதான் இருந்தாலும் நம்ம பையன் தேவையில்லாம திட்டிட்டோம் போல. சரி போய் கொஞ்சுவோம். பேபி கோச்சிக்கிட்டியாடா? ஆமா போ. டேய், நான் பாட்டு பாடாம இருக்கிறது ஒரு பெரிய கதைடா. 1982ல எங்க அப்பா ஒரு பெரிய சங்கீத விளக்கு ஒளிடா.
அன்னைக்கு ஒரு நாள் ஏஆர் ரஹ்மான் கூட பிரியாணி சாப்பிட்டுட்டு தண்ணி குடிக்காம வந்துட்டாரு. அன்னைக்குன்னு பார்த்து வீட்டுல தண்ணி இல்ல. சரி பால் இருக்கேன்னு எடுத்து குடிச்சிட்டாரு. அது குடிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியுது அது பெனாயில். அப்பத்துல இருந்து எங்க அப்பா பாடுறதே விட்டுட்டாரு. டிவில ஏதாவது கவனம் போட்டு வந்தா கூட டிவி ஆஃப் பண்ணிடுவாரு. இதனால நானும் பாடுறதை விட்டுட்டேன். சளி வர வந்து இதாண்டா என் வாழ்க்கையில நடந்துச்சு. இருக்க மாட்டேன் எப்பவுமே. நான் பண்றது ஒரு உங்க அப்பா பாட்டு பாடிதா, நீங்க பாட்டு பாடுவியா? அந்த நாளுக்காக தான் காத்துனுங்கறேன்டா. உங்க அப்பா பாட வைக்கிறது எங்களோட பொறுப்பு. ஐயோ பொறுப்பு எங்க அப்பா எப்படியாவது பாட வச்சு. என்ன தைரியத்துல வாக்கு குத்துட்டு வந்த நீ? அதெல்லாம் எனக்கும் தெரியல, ஏதாவது பண்ணுடா. மச்சான் எனக்கு ஒரு ஐடியாடா. சொல்றா, என் கூட வா. கல்ல கானா கச்சேரி வச்சிருக்கேன், வந்துருங்க. என்னங்க கச்சேரி வச்சிருக்கோம், கண்டிப்பா வந்துருங்க. அப்பா ரேஷன்ல 5 கிலோ புழுங்கல் அரிசி தான்ப்பா போட்டுருக்காங்க. மூடினே வா. இதோ மூடிட்டேன்பா. அதான் என் மாமனார் அப்படியே ஸ்லோவா போடா. ஐ குரு அப்பா வாங்கப்பா போலாம்ப்பா. நீங்க பாடதான் மாட்டீங்க, அட்லீஸ்ட் போய் பாத்துட்டு வரலாமே. வந்துருங்க எல்லாருக்கும். வாசோ இங்க நம்ம மியூசிக் நிகழ்ச்சிக்கு வந்து ஒரு சீஃப் கெஸ்ட் வந்திருக்காரு. யார் தெரியுமா? முன்னாள் பாடகர் ஓமகுண்டாரா. சரி ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஐயோ எப்பா என்ன ஐயோ பேபி சூற உருடா. உனங்களே இவ்வளவு கேவலமா போடுறானுங்க, என்னால பாட முடியாது. ஐயோ அப்பா என்னாச்சு, திருப்பி பெனால்டி குஸ்டிங்களா? நிறுத்துக்கடா. அவனா அவன்? ஏய் உங்க மாமனார் மைக்கே குடுறா. இந்தடா குண்டா. உறங்க மாதிரி குதிக்காத பாடி. உங்க அப்பா பண்ணா பாடுதுன்னு சொன்னல, ஒரு பாட்டு பாடி எனக்காக. ப்ரிப்பேர் பண்ணலடா. ஏய் பரவாயில்லடி, ஏதோ ஒன்னு பாடு வா. அப்பா மைக்கு கொடுங்க. போனம்மா சொன்னானு சம்பளம் வாங்கின, மோனிஷா பொண்ணுக்கு கம்மல்லாம் வாங்கின, 3 கல்லு வச்சு மூக்குத்தி வாங்கின, 10வது குறைக்கு ஜாக்கெட் வாங்கி தந்தேன் நானு குண்டு மல்லி. போக சொன்னா என்ன தள்ளி மூக்குல இருந்து வர எனக்கு சளி. யாராவது என் மூக்கு தொடச்சு விடுங்க. நான் ஆசைப்பட்ட பையன் பேரு குமாரு, பார்க்க கொஞ்சம் சுமாரு, விட்டுட்டாண்டா தோமரு. వందా అన్న ఒక లీటర్ మాజా ఇవ్వు. ఏంటి మమ్మీ ఎవడీడు? ఆగండి తెస్తా. నేను అడిగింది లీటరు, దాని మీద ఏముందో చూడు. నన్ను వడగట్టి పాడగట్టి அப்புறம் வண்டி வேற எடுத்துருக்கேன், ஒரு புதுசாக வண்டி எடுத்துருக்கேன். இந்த வண்டி ஓட்டி சலிச்சு போச்சு. எதுனா இந்த வண்டிலாம் ஓட்டி சலிச்சு போச்சு. 10 கிலோமீட்டர் வருது, அந்த எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. கேடிஎம் இதெல்லாம் ஓட்டி சலிச்சு போச்சு. வண்டி இதெல்லாம் எடுத்து சலிச்சு போச்சு. இறக்கிருக்கீங்களா அதாவது? இப்போ இறக்கிருக்கிறீங்களா அதாவது? இறக்கி இருக்கிறேன். பசங்க விட்டு பெங்களூர் போய் ஒரு வண்டி ஒன்று எடுத்து சொன்னேன், அம்மாங்க குரூப்பில். பார்க்குறீங்க வண்டி? பார்க்கலாம். ஐயோ அது வண்டி தானே. அம்மா வண்டி தானே. என்னண்ணா இது? எத்தனை நாள் ஆகுது வண்டி வந்து? இப்போ தான் இருந்துச்சு. அப்படியா? ஆமாம், நான் பசங்க விட்டு எடுத்து சொன்னேன். இப்போ தான் எடுத்தோம். காசு கேஷ் எல்லாம் அமுச்சு விட்டீங்களா பசங்க? நான் அனுப்பிச்சு விட்டேன், அவங்களும் செலவு கொடுத்துட்டேன். எல்லாத்தையும் கொடுத்தாங்க. ரெகுலராக எனக்கு வண்டி எடுத்து தராங்க. அப்படிங்களா? ஆமாம். எவ்வளோ நான் கொடுப்பீங்க? 20,000 கொடுத்தாங்க. நம்ம பணத்தை பற்றி பிரச்சனை இல்லைல்ல. எவ்வளோ? ஆளுக்கு 20,000. என்ன ஒரு நாளைக்கு போயிட்டு வரது? ஒரு நாளைக்கு போயிட்டு அவங்க செலவுக்கா? ரூம் செலவு, வண்டி எடுத்து வரதுக்கு 40,000 ரூபா. அப்புறம் அவங்களுக்கு கொடுத்துட்டேன். வண்டி எடுத்துறீங்களா? 12.5 லட்சம். 12.5 லட்சமா? வண்டி எப்படி இருக்கு பாருங்க. ஏக்கர் போற எனக்கு தான். பணம் தான் விளையுது. தேங்காய் விளையல, பணம் விளையுது. மரத்தை கம்மி தட்டினா பணம் கொட்டும். அந்த மாதிரி ஆள் நான். இப்போ பணம் இப்போ உங்களுக்கு முக்கியம் இல்லை, ஆளுங்க தான் முக்கியம். எனக்கு இப்போ இவர் சாவி போடுறதுக்கு எனக்கு கோவம் இல்லை. இழுத்துட்டு போயிடுச்சு என்ன பண்ணுறது? அவங்களே சேர்த்து இழுத்துட்டு போயிடும். இவங்க சேர்த்து இழுத்து போயிடும். அதனால வண்டி போகிற வண்டி அந்த மாதிரி வண்டி. பேசிட்டு இருக்கும்போது நீங்கள் ஆன் பண்ணாதீங்க. ஐயோ சரி இல்லை பண்ணல. ஏன்னா இது பயங்கரமான சுவிட்சாக இருக்க மாட்டேங்குது. என்னமோ கேனுக்கு இது பாருங்க, ரெட் இருக்கு பாருங்க. எது தெரியுங்களா? நான் ரன்னிங்கில் 140 150 வரப்போ ஒரு ஆள் தழுத்துவேன். அப்படியே 2 மேலே அஞ்சிக்கும். அப்படியே ஹெலிகாப்டர் மாதிரி வந்துகிட்டே இருக்கும். இந்த சுவிட்ச் போட்டால் தானே எந்திரிச்சுக்குமா மேலே? எஞ்சிக்கும். சுவிட்சை பாருங்க எப்படி பாருங்க. 140 தான் அழுத்துவோம். சுவிட்ச் ஹெலிகாப்டர் மாதிரி தானே இருக்குது. அதே மாதிரி தான் இருக்குது. இது தெரியுங்களா? இங்கே பாருங்க, இந்த சுவிட்ச் எது தெரியுங்களா? அது எதுக்கு? இது அழுத்தம்னா ஃப்ரண்ட் டோர் மட்டும் எந்திரிக்கும். இது அழுத்தம் அது தானாவே இல்லை. இந்த சுவிட்ச் அழுத்தணும். அதான் சுவிட்ச் அழுத்தணும். இது அழுத்தம்னா ஸ்ட்ரைட்டாக போகும், எஞ்சிக்கும். ஃப்ரண்ட் டோர் மட்டும் ஏறினா இது அழுத்தணும். இது அழுத்தம்னா ஃப்ரண்ட் டோர் மட்டும் அப்படியே வரைக்கும். இந்த மாதிரி வண்டிங்க. எங்கண்ணாப்பா பசங்களாம் இப்போ அடுத்த ட்ரிப்பு பிளான் வந்து லடாக் போகலான்னு தான் ஐடியாவில் இருக்கிறோம். லடாக்கா? ஆமாம். இவரையும் கூட்டிக்குவேன். நான் பசங்க வந்து ரெடியாக இருங்க. பரவாயில்ல.
ஒரு ஆளுக்கு 50,000 செலவுனா கவலை இல்லை. எல்லாம் நீங்களே போட்டுக்குவீங்களா? போட்டுக்குவேன். அவங்களுக்கு திருப்தியாக இருக்கணும் கூட்டு போகிற ஆளுக்கு. எல்லா செலவும் எல்லாம் 500 நோட்டு கட்டு வச்சுக்குவேன். அது ஷர்ட் வேறு மாதிரி இருக்கும், நல்லா மொத்தமாக நல்லா இருக்கும், கோட்டு மாதிரி இருக்கும். இவங்க ஒரு பட்டன் வச்சுருப்பேன். ஒரு ஆளுக்கு 500 வெளியே வரும். ஒரு ஆளுக்கு பட்டன். இப்போ ஹோட்டலுக்கு போனீங்க 5000 ஆச்சுன்னா 10 டைம் இப்படி அழுத்திங்க. ஜோப்பில் கை வரதுனால கை வேறெல்லாம் வலி எடுக்கும். அதனால பட்டன் டக்கு 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 டக்குன்னு அப்படியே அழுத்த அப்படியே வந்து இப்போ அழுத்தம் இது வந்துச்சு பார்த்தீங்களா? கரெக்டாக இருக்குதா? இதில் தெரிஞ்சிங்களா? பட்டன் வந்து பார்த்தீங்களா? இதில் தெரிஞ்சிட்டிங்களா? என்னண்ணா அது? ரேஷன் கடைக்கு போகிறேன். ரேஷன் கடிக்கா? சரி சரி சரி, நான் போயிட்டு வாங்க. நான் அத்தை டென்ஷன் எனக்கு போயிட்டு. ஏய் வாசே, இங்க வாடா. இது வாசா நம்ம துண்டு காலாங்குட்டி நீ பேர் சொல்லி கூப்பிடுறியா? ஒரு நிமிஷம் இருடா. ஹலோ, என் லைன்லாம் மாறி போச்சு, முன்ன மாதிரி கிடையாது. நேற்று 10 பேர் வந்தானுங்க, 2 பேர் தான் வெட்டினேன். எப்பா எவ்வளோ பேர் வேணா வந்து நிற்க சொல்லுப்பா, டப்புன்னு வெட்டு போயினே இருப்பேன் நான். அந்த மாதிரி ட்ரைனிங் ஆயிடுச்சு. டேய் கையெல்லாம் நம்ம இருந்து அத்தாடா வாசா. காத்தினா நம்ம ஏரியாவில் 2 புசுமானுங்கண்ணா, ஓவரா சீன் போடுதுண்ணா. அவங்க கூட வந்து சேர்ந்துக்கிறேண்ணா. டேய் அவன்லாம் தட்டி விட்றா, இப்போனால அவனுக்கு பிரச்சனை. அதுதானே அவங்க கூட சேரணுன்ற, தட்டி விட்டலாண்ணா. நாளைக்கு காலைல 7 மணி பாத்துப்புறம் சலீம் கடைக்கு வந்து. அதெல்லாம் உண்ணா 10 பேர் வந்தாங்கன்னா 2 பேர் போட்டேன். என்ன பண்றதுடா, லைன்ல நிக்கிறாங்க. மௌன டப்புன்னு 2 கோழியை வெட்டினேன். எல்லாம் செதுட்டாங்க பேர். அப்புறம் கூட்டம் வந்தா நானா பண்ண முடியும். சரி நாளைக்கு நீ கடைக்கு வந்துரு. என்ன டேய் பத்தாடா? டேய் கோழி கறிக்கடல வேலை சரியா? பின்ன அதுக்கு எவ்வளவு சீன் போட்ட தொலுக்கு என்ன பண்ற? என்ன பண்ற? இதான் வரேன், வேஸ்ட் வந்துச்சு, டைட் பண்றேன். நாளைக்கு வந்து பாத்துக்கிறோம். இப்போ போய் 4 பேரை வெட்டணும். போயிட்டு வரேன் இரு. வந்து தொடப்ப கட்ட கொய்யால கறிக்கடல வேலை செஞ்சீங்க, சும்மா சீனை போட்டு சின்ன சேனலுக்கு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க.